நாங்கள் வந்து ஒரு 400 ஹாஸ்பிட்டல் சர்வே பண்ணப்போ ஒரு 75% டாக்டர்ஸ் கேட்டது அதுதான். சார் எங்களுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சீக்கிரமாக தெரியணும், ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வராங்க அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களுக்கு வந்து சரி ஆன்டிபயோட்டிக்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்கணும். இப்போ இருக்கிற மெத்தடுக்கெல்லாம் 2 to 3 days ஆகும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப சிம்பிளாக இண்டிஜினஸாக ஒன்று டெவலப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது தான் நாங்கள் என்ன பார்த்தோன்னா, ஒரு பாக்டீரியா க்ரோ ஆகும்போது மீடியாவில் ஒரு ஃப்ளூரசன்ட் காம்பவுண்ட் நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ என்ன ஆச்சு, க்ரோ ஆகும்போது அது குவென்ச்சாச்சு, அந்த ஃப்ளூரசன்ஸே வராமல் போச்சு. அதை பார்த்து கண்டுபிடிச்சப்போ அது ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. நிறைய பாக்டீரியா வந்து அந்த மாதிரி காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த குவென்ச்சிங் எஃபெக்டை காமிக்குதுன்னு பார்த்த உடனே சரி இதை வந்து ஒரு டிவைஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ஃப்ளூரசன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு 96 well பிளேட்டில் ஒரு 25-30 காமனாக இருக்கிற ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஒரு 2-3 டோஸு அதில் போட்டு இந்த பாக்டீரியாவை, அதாவது நம்ம கொடுக்குற சாம்பிளை வந்து ஒரு அதனோட க்ரோத் மீடியாவில் மிக்ஸ் பண்ணி இந்த 96 well பிளேட் இந்த ஆன்டிபயோட்டிக் பேனலில் நம்ம போட்டோன்னா அது கொடுக்குற அந்த ஃப்ளூரசன்ஸ் இருக்கா இல்லையாங்கிற பேட்டர்ன், இந்த மெஷின் ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, இந்த மெஷின் வந்து அதை ரீட் பண்ணும், அந்த ஃப்ளூரசன்ஸை ரீட் பண்ணும். ஃப்ளூரசன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் க்ரீன் தெரியும், எங்கே ஃப்ளூரசன்ஸ் இல்லையோ அங்கே வந்து ப்ளூ தெரியும். அதனால் இந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இந்த ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாதுன்னு. ஸோ கொடுத்ததுலேருந்து ஒரு 6 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து டாக்டருக்கு வந்துடும். இப்போ என்னோட பாடிக்கு என்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் இப்போ இருக்கா சார்? அது பாடிக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்னு இல்லை, அப்படி இல்லை. அந்த பாக்டீரியா நம்மளை அஃபெக்ட் பண்ணுற பாக்டீரியாவுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா ஒர்க் ஆகுங்கிறதுக்கு தான் இது. ஏன்னா பாடி நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து பெனிசிலின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்கு தான் டாக்டர்ஸ்க்கு தெரியணும். அது அந்த பேனல் போனவுடனே, அந்த ரிசல்ட் போனவுடனே அவங்க பார்ப்பாங்க. ரொம்ப சிவியராக இருக்கிற டிசீசஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, அலர்ஜி இதெல்லாம் பார்த்துப்பாங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப இப்போ ஒரு 5-6 ஆன்டிபயோட்டிக் ஒர்க்கால் ஒரு 15-20 ஆன்டிபயோட்டிக் ஒர்க்குன்னா சிம்பிள் ஆன்டிபயோட்டிக் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்பாங்க. எடுத்த உடனேயே ரொம்ப செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜெனரேஷன்லாம் கொடுக்காம ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஏதாவது இருந்தால் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னா வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் ரொம்ப வீரியம் இருக்கிற ஆன்டிபயோட்டிக்கை முதலே யூஸ் பண்ண வேண்டும். இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் எடுத்தது, எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ ஒருத்தன் ஒரு பாக்டீரியாவுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் அனுப்பிச்சிங்கன்னா எவ்வளோ டைம் ஆச்சு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு? இப்போ இந்த டிவைஸோட எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வரும், எவ்வளோ டைமில் கொடுக்க முடியும்? இப்போ வந்து முதல்லலாம் வந்து 2 to 3 days ஆகும். இப்போவும் 2 to 3 days தான் ஜென்ரலாக ஆகும். எப்போவுமே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுங்கிறது அது மாதிரி டைப்பு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தடில் கூட 48 hours ஆகிடுது. ஸோ இது வந்து வித்தின் அ டே 6 to 8 hours. அதாவது இப்போ நான் வந்து டாக்டர்கிட்ட பேஷண்ட் வந்தவொடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்தாருன்னா அது ஒர்க் ஆகுதோ இல்லையோ ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். கொடுத்துட்டா செகண்ட் அன்றைக்கி நைட்டு டோஸில் மாற்றிடலாம். இந்த ரிசல்ட்டை பார்த்து இதுக்கு நாங்கள் வந்து ரிசர்ச் இதில் தான் வச்சுருக்கோம், ரிசர்ச் மோடில் தான் இதை வந்து ஆன்டிபயோகிராம் டிவைஸ்னு நாங்கள் சொல்கிறோம். பட் இது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மைக்ரோபயாலஜிக்கல் ரிசர்ச் இது ரியேஜென்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப் கோயம்புத்தூரில் கொடுத்தது, அவங்க வேறு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து இந்த காஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட், அதாவது இது இங்கே எங்கள் ஃபெசிலிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுற காஸ்ட் அபவுட் 50,000. பட் மார்க்கெட்டுக்கு வரும்போது வந்து ஒரு 2 to 3 times இன்க்ரீஸ் ஆகிடும். ஆமாம்.
தேங்க்யூ சார். ஸோ இதுவும் நீங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இத்தனை கேப்பபிலிட்டி கூட இல்லை. அதுக்கு சில ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் அதனால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸோ சசப்டிலிட்டியோ கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் வந்து பல லட்சங்கள், அதாவது 15-20 லட்சத்துக்கெல்லாம் மேலே. ஸோ அதனால் காஸ்ட்டு, சாம்பிளுக்கு காஸ்ட்டு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அது டோட்டலாக இண்டிஜினஸ் நம்மளே பண்ணுறதுனால நம்மளுக்கு தகுந்த மாதிரி பேனலை மாற்றிக்கலாம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெவலப் பண்ணலாம். இதையே வந்து இன்னும் இது ஒரு பிளேட் இப்போ ரீட் பண்ணுது, 10 பிளேட்டு ரீட் பண்ணுறது கீழே இருக்குது. ஸோ இது மாதிரியெல்லாம் இது பண்ணலாம், ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஒரு ஹேண்ட் ஃப்ரீ அந்த மாதிரி ப்ரோட்டோடைப்பெல்லாம் கூட நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே சார். இப்போது கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அவருடைய ஆன்டிபயாட்டிக் எந்த இது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் லேபில் போய் மற்ற மிஷினில் ரிப்போர்ட் எடுக்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? சரி, அதாவது இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 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 பிளேட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கே ஒரு ஏன்னா அத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும், இது பண்ணணும், அந்த இடத்துல வந்து ஒரு 100+ ஆகுது. பட் இது அந்த இது டெஸ்ட்டை பண்ணி முடிக்கிறதுக்கு நார்மலாக வந்து கிளினிக்கல் லேப்ஸில் எனிவேர் 300லேருந்து ஒரு 1500 கூட வாங்குகிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து அபவுட் 300 rupees அது மாதிரி பண்ணும். நான் வந்து கே. சங்கரன். நான் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பயோடெக்னாலஜியாக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டு இப்போ ப்ரொஃபஸர் ஆஃப் எமினன்ஸாக அண்ணா யூனிவர்சிட்டியில் கண்டினியூ பண்ணுறேன். இது நேஷ்னல் ஹப் ஃபார் ஹெல்த் கேர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெவலப்மெண்ட்னு இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அதாவது ஐடியாவிலேருந்து மெடிக்கல் டிவைஸ் பண்ணுற, இண்டிஜினஸாக பண்ணுற இந்த இது வந்து டிஎஸ்டி சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ண இதில் நான் வந்து நேஷ்னல் நெட்வொர்க்கிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன்.